ராணிப்பேட்டை தொகுதி மந்திரி தொகுதி, முந்திரி தொகுதி. ஏயா, உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகடிச்சிட்டு இருக்கிற, கொலை செய்யறையா? பாமக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அமைச்சர் ஆர் காந்தியை விமர்சனம் செய்துள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் கூட போனேன் ராணிப்பேட்டை, அங்கே சிப்காட் உள்ள, அங்கே பார்த்தா TCCL, தமிழ்நாடு குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட், TCCLன்னு ஒரு நிறுவனம், அங்கே குரோமியம் நிறுவனம் மூடி 89ல் மூடினாங்க. 36 வருஷம் ஆயிடுச்சு மூடி. ஆனால் மூடுறதுக்கு முன்னாடி 2.5 லட்சம் டன் குரோமியத்தை அப்படியே கழிவா அங்கே விட்டுட்டு போயிட்டான். அந்த கழிவு 2.5 லட்சம் டன் கழிவு அப்படியே மண்ணில் இறங்கி தண்ணியில் அப்படியே கலந்து, அதிகமாக தமிழ்நாட்டிலே அதிகமாக கேன்சர் வர பகுதி ராணிப்பேட்டை சிப்காட் சுற்றி இருக்கிற மக்களுக்கு வெக்கக்கேடு. ராணிப்பேட்டை தொகுதி மந்திரி தொகுதி, முந்திரி தொகுதி. ஏயா, உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகடிச்சிட்டு இருக்கிற, கொலை செய்யறையா? நீ மந்திரி தானே, உனக்கு அதிகாரம் இருக்குல்ல? அதிகாரம் இருக்குல்ல? நேரா போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை காப்பாற்றுவது தானே உனக்கு கடமை. உனக்கு ஓட்டு போட்டு நீ கொலை செய்யற, அப்ப எதுக்கு உனக்கு மந்திரி பதவி? 4.5 ஆண்டு காலமா என்னையா பண்ண? போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தல அந்த மக்களுக்கு. என்ன வாக்குறுதி? நான் வெற்றி பெற்றவுடன் அந்த குரோமியத்தை நான் அகற்றுவேன். அகற்றுவேன். உன்னுடைய ரைட் ஹேண்ட் தானே யார்? அந்த CTP காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதை அந்த குழு தலைவராக இருக்கிறாரு. என்ன பண்றாங்க? பொது சுத்திகரிக்கப்பட்ட ஆலைகள், இந்த கழிவுலாம் வருது இல்லை, அதை சுத்திகரித்து என்ன பண்ண, ராத்திரியில் விடிய காலையில் 4 மணிக்கு திறந்து விட்டுறான். மழை வந்ததுன்னா திறந்து விட்டுறான். கேட்டால் யாராவது 2-4 பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு, பணம், டப்பு, மணி முடிஞ்சு போச்சு, அவன் வாயை மூடிட்டு போயிடுறான். இதுதான் ஏன் லட்சணம்? இதே ஆட்சி? வெக்கக்கேடியா, மானங்கட்டது. மக்களுடைய உயிர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.